ओम शांति। ये तो बच्चे समझते होंगे अपन को, तो हम अभी ब्रह्मा के बच्चे हैं, ब्रह्मा कुमार और कुमारियां वाले। ब्रह्मा कुमार और कुमारियों के बाद फिर उन्हें देवता। ये तो यहाँ बैठे बैठे भी समझते हो नहीं, हम दूसरा कभी नहीं कोई समझते। तुम जानते हो हम ब्रह्मा कुमार और कुमारियां। बैठे बैठे அப்படின்னா இங்க உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தெரியுது இப்போ பிரம்மகுமார் குமாரிகள் முன்னாடி என்ன ஆகுவீங்க, தேவர்களாக ஆகுவீங்க। ये तो बच्चों को मालूम हुआ नहीं। हाँ, तो राशि ज्ञानों की भी पढ़ाई पढ़ी और सृष्टि के चक्कर की भी पढ़ाई पढ़ी, उसमें ही 84 जन्म काटते। இப்ப இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? சிருஷ்டி சக்கரத்துடைய படிப்பு படிக்கிறீங்க, 84 பிரிவுடைய படிப்பு படிக்கிறீங்க। சிருஷ்டி சக்கர பாடம் அப்படின்னு சொன்னா அதுல 84 பிரிவுகள் வந்துடுது அப்படின்னு। चक्कर भी आ गया तो पूरी हुई। तो जरूर तुम बच्चों को ये भी शिक्षा मिलती है कि वहाँ पवित्र இது கூட அது கூடவே என்ன வருது உங்களுக்கு அப்படின்னா, கல்வி இல்லைன்னா அறிவுரை கொடுக்கப்படுது பவித்திரமாக ஆகுவதற்கு। बनना है, रहना है। तो यहाँ बैठे बैठे भी बाप को तो याद करते होंगे पावन बनने के लिए। तो यह இங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தெரியும் பாபாவை நினைவு பண்றீங்க, எதுக்காகனா பவித்திரமாக ஆகுவதற்காக। से पूछो दिल से कि सच सच हम बाप के याद में बैठे थे या माया रूपी रावण ने हमारे बुद्धि को और कोई तरफ ले जाए। இங்க உட்கார்ந்ததை உங்களை சோதிச்சு பாருங்க, பாபாவுடைய நினைவுல இருந்தமா இல்ல மாயை என்ற ராவணன் நம்மளை வேற எங்கேயாவது இழுத்து கொண்டு போயிட்டானா? ये तो तुम समझ सकते हो नहीं, ये डिफिकल्ट तो नहीं है समझना। यहाँ बैठे हो, बाप ने कहा है कि बाप को याद करो। அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது உங்களாலே புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இந்த புரிஞ்சுக்க முடியும் தானே? பாபா சொல்றாரு பாபாவை நினைவு பண்ணுங்க, ஆனா எங்க போகுதுன்றது உங்களால நீங்க புரிஞ்சுக்க முடியும்। तो तुम्हारा पाप करते अभी तुम अपने ही आपसे पूछो कि हम बाबा की याद में रहे यहाँ कहाँ कहाँ गए। அதனால உங்ககிட்டே நீங்க கேளுங்க, பாபாவை நினைவு பண்ணமா இல்லைன்னா அங்க இங்க எங்கேயாவது போயிடுச்சா புத்தி? बुद्धि कहाँ कहाँ दौड़ी। ठीक है ना, अभी तो याद है ना तुम बच्चों को। अच्छा, जब ये क्लास पूरा होते हैं அது உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ பாபா கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அப்போ तो फिर तुमको स्मृति रहनी चाहिए कि हम कितना समय बाप की याद में रहा, कितना समय हमारी बुद्धि कहाँ कहाँ गया। और கிளாஸ் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும் எவ்வளவு நேரம் பாபா கூட இருந்தா இல்லைன்னா புத்தி அங்க இங்க ஓடிச்சு அப்படின்னு பார்க்கணும்। तरफ में कहाँ कहाँ गई वो याद करके, याद तो रहते हैं नहीं, ऐसे नहीं है कि ये एक आधा घंटा में भूल जाते हैं। அதனால செக் பண்ணணும், இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறந்து போயிடக்கூடாது அப்படியே। तो यहाँ बैठ बैठ करके फिर देखो अपनी अवस्था को, यहाँ गई वहाँ याद गई। செக் பண்ணி பாருங்க உங்களுடைய மனநிலையை, புத்தி அங்க போச்சு இங்க போச்சு அப்படின்ட்டு செக் பண்ணுங்க எங்க போச்சுன்னு। तो याद करके बाकी जो टाइम आपको याद किया जिसे तुम पावन बनेंगे वो लिख देना। அதனால எவ்வளவு நேரம் நீங்க பாபாவை நினைவு பண்ணீங்க, அதனாலதான் தூய்மையாக முடியும்। அதுக்கப்புறம் நீங்க சார்ட் எழுதுங்க அப்படிங்கிறார்।